ஜூன் 18ஆம் தேதி அல்லது ஜூன் 18 அல்லது 22 தாவேகாவில் சி விஜயபாஸ்கர் இணையவாரா என்று கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. தனது ஆதரவாளர்கள் 25,000 பேருடன் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைவதாக தற்பொழுது கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல என்றும் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தற்பொழுது அவர் குறிப்பிட்டுள்ளார். உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும் என்றும் சி விஜயபாஸ்கர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்றும் தற்பொழுது சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 18 அல்லது 22ஆம் தேதி தாவேகாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இணைவாரா என்ற கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். அதிமுகவில் தொடர்ச்சியாக பல்வேறு குழப்பங்கள் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருந்த நிலையில் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த நிகழ்வில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தங்களது ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி சார்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகரை சந்தித்து மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர்கள் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அவர்களுக்கான எந்த ஒரு பதவியோ பொறுப்போ வழங்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவரது தலைமையை குறித்து கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார். குறிப்பாக தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு, உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்பட இருப்பதாக ஏற்கனவே தகவல் எல்லாம் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதனை உறுதி செய்யும் வகையில் விஜயபாஸ்கர் அவர்களுடைய இந்த பதிவு என்பது இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள். அஸ்வினி, ஜூன் 18ஆம் தேதி அல்லது ஜூன் 18 அல்லது 22 தாவேகாவில் சி விஜயபாஸ்கர் இணையவாரா என்று கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. தனது ஆதரவாளர்கள் 25,000 பேருடன் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைவதாக தற்பொழுது கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல என்றும் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தற்பொழுது அவர் குறிப்பிட்டுள்ளார். உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும் என்றும் சி விஜயபாஸ்கர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்றும் தற்பொழுது சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 18 அல்லது 22ஆம் தேதி தாவேகாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இணைவாரா என்ற கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். அதிமுகவில் தொடர்ச்சியாக பல்வேறு குழப்பங்கள் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருந்த நிலையில் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த நிகழ்வில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தங்களது ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி சார்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகரை சந்தித்து மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர்கள் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அவர்களுக்கான எந்த ஒரு பதவியோ பொறுப்போ வழங்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவரது தலைமையை குறித்து கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார். குறிப்பாக தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு, உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்பட இருப்பதாக ஏற்கனவே தகவல் எல்லாம் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதனை உறுதி செய்யும் வகையில் விஜயபாஸ்கர் அவர்களுடைய இந்த பதிவு என்பது இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.